மக்களே, நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த டீச் யுவர் லெசன் இந்த நாடகம் 50 நாடுகளுக்கு மேல டாப் 1 பொசிஷன்ல இருக்கு. அப்படி என்னதாண்டா அந்த நாடகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமுதாயத்துல இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை, நடந்துட்டு இருக்க பிரச்சனையின் பிரதிபலிப்பு தான் இந்த நாடகத்துல இருக்கு. இந்த நாடகத்துல காட்டப்பட்டது கொரியாவில் நடந்த விஷயமா இருந்தாலும் அங்க நடக்கிற விஷயம் இந்த உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் நடக்குது. இந்த நாடகத்தை வெப்டூனா இருக்கும் போதே அதை ஏகப்பட்ட பேர் எதிர்த்தாங்க. அதுல முதல் குரூப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிச குரூப். இந்த ஃபெமினிச குரூப் என்ன பண்ணாங்கன்னா, அதுல பெண்களுக்கு எதிரான கருத்து இருக்குன்னு உருண்டாங்க. ஆனா அதுல எழுதுனதும் சரி, இந்த நாடகத்துல அதை அப்படியே எடுத்ததுமே சரி, பெண்கள் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி சட்டத்தை அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறாங்கன்றதுதான் இந்த வெப்டியூன்லயும் எழுதியிருக்காங்க. அதை நாடகமாகவும் இவங்க மாத்திருக்காங்க. இதை பார்த்து இந்த ஃபெமினிச மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கொரியா ஃபெமினிச தற்கொலைகள் பயங்கரமா உருண்டு புரண்டு வழக்கம் போல அழுதாங்க. ஆனா இருந்தாலும் என்ன பண்றது, உண்மையா மறைக்க முடியாது இல்லையா? இது காட்டு தீ மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்லயே புரட்டி போடுற அளவுக்கு இந்த நாடகம் பயங்கர ரீச். அதனால இந்த நாடகத்தை பார்க்காதவங்க, எனக்கு தெரிஞ்சு கொரியா நாடகத்தை பார்க்காதவங்களால மட்டும்தான் அதை பார்க்காம இருக்க முடியும். அதை விட உலக நாடகங்கள் எல்லாத்தையும், உலக மொழியில் இருக்க அத்தனை படங்களையும் பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த நாடகத்தை 10 எபிசோட் தானே பிரிச்சு ஒரே அடியா பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே அப்பேற்பட்ட ரதம் மாதிரி, தங்க ரதம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், சவுண்ட் ட்ராக்ஸ், கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையுமே பக்காவா பண்ணியிருக்காங்க. இது உண்மை நாடகத்தோட ரிவ்யூ கிடையாது. இந்த நாடகத்துல என்ன காட்டியிருக்காங்கன்றது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அதுல அப்படி என்ன காட்டியிருக்காங்க? ஜூவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், அதை பயன்படுத்தி இந்த சிறார்கள் எப்படி குற்றம் பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க தப்பு தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே அதனுடைய விளைவு என்ன, நாம யாருக்கு தப்பு பண்றோம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், இதையெல்லாம் தெரியாம எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம இப்பேற்பட்ட கேவலமான விஷயங்களை செய்யறாங்களே அப்படின்ற விஷயத்த இந்த நாடகம் பேசியிருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு சின்ன அலிகேஷன், ஒருத்தர் மேல நாம ஒரு சின்ன அலிகேஷனோ இல்ல நாம பார்க்காத ஒருத்தருடைய போட்டோவை அதுல பதிவிட்டு என்ன விதமான ரைட்டப் எழுதினாலும் அதை பல்வேறு விதமா பார்க்கக்கூடிய கண்கள் எப்படி அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபரையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் இது நாசப்படுத்துது அப்படின்ற விஷயத்தையும் காட்டியிருக்காங்க. ஆன்லைன் டார்ச்சர், ஸ்டாக்கிங், இதை பத்தியும் அதுல அதிகமா காமிச்சிருக்காங்க. கொரிய நாடகங்கள்னாலே அதுல புள்ளி சிஸ்டம் இருக்கும். ஏன்னா புள்ளிஸ் இல்லாம கொரியா நாடகங்கள் இருக்கவே இருக்காது. அதுலயும் ஸ்கூல் டிராமாஸ் சுத்தமா இருக்கவே இருக்காது. கொரிய நாடகங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு நம்ம நாட்டுல கூட இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அங்க இருக்க அளவுக்குலாம் இங்க கிடையவே கிடையாது. இப்பதான் அது அதிகரிச்சுட்டு வருது. ஏன்னா இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இவங்களுடைய ரிலேஷன் எப்படி இருக்கணும், டீச்சருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கணும், ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கணும், ஸ்டூடெண்டா தான் இருக்கணும். படிக்கிற காலத்துல டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். டீச்சரா தான் இருக்கணும். இவங்களும் இவங்களுடைய எல்லையை மீறக்கூடாது, இவங்களும் இவங்களுடைய எல்லையை மீறக்கூடாதுன்றத அவ்வளவு தெளிவா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த எல்லைய 2 பேரும் மீறுறாங்கன்றத தெளிவா இந்த நாடகத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே கேவலமான விஷயத்த பண்றதையும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை சமாளிக்க முடியாம தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறதையுமே நாம ஏகப்பட்ட நியூஸ்ல பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதீத சுதந்திரம். இன்னொரு காரணம் என்னன்னா நம்மளுடைய சட்டம். இந்த சட்டங்கள் என்ன பண்ணுது, பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறதால பெண்கள் ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னாலே அது என்னவா பாக்குதுன்னா பெண்களை விட்டியமா பாக்குது. அவங்க யார் மேல குற்றம் சுமத்துறாங்களோ அவங்கள அது அப்ரஸரா பாக்குது, அவங்க ஆணாதிக்கவாதியா பாக்குது, அவங்க குற்றவாளியா பாக்குது. இது மாதிரியான விஷயத்தையும் இதுல காட்டியிருக்காங்க. இந்த நாடகத்துல 10 எபிசோடு இருக்கு. இந்த 10 எபிசோட்ல நடந்த விஷயமும் உண்மையாவே கொரியாவில தினசரி யாருக்கோ நடக்குதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அது கொரியாவில் அது ஒரு கல்ச்சராகவே இருக்கு. எப்போ கொரியா சுதந்திரம் வாங்குச்சோ அன்னையில இருந்தே இந்த ஸ்கூலிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்துட்டே இருக்கு. அதை தடுக்க இவங்களும் சட்டத்தை கொண்டு வராங்களே தவிர, எப்படி நாம இங்க ஊழலால நிறைஞ்சிருக்கோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் ஊழலால இந்த கல்வி முறையை இவங்களால ஒரு நல்முறைப்படுத்தவே முடியல. அதே மாதிரிதான் இங்கேயும் ஜூவனல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மூலமா இந்த உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா
குற்றம் பண்ணவங்களுக்கு அவங்க பண்ண குற்றம் மிக கொடூரமானது, அதனுடைய விளைவுகள் பயங்கரமானது, அதுல பாதிக்கப்பட்டவங்களுடைய எதிர்காலமே நாசமா போகுதுன்னு இந்த சிறார்களுக்கு, குற்றம் சுமத்தப்பட்ட சிறார்களுக்கு இவங்க சொல்றதே கிடையாது. வழக்கம் போல என்ன பண்ணுவாங்கன்னா, கைது பண்ணுவாங்க, இவங்க தூக்கி அடைப்பாங்க, இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல இருப்பாங்க, வளருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பொதுவெளியில் வருவாங்க, மறுபடியும் குற்றத்தை பண்ணி வளர்ந்த குற்றவாளிகளா ஆவாங்க. இந்த ஜூனியர் குற்றவாளிகளை என்ன பண்ணணும்ன்ற பதில கூட இந்த நாடகம் கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு தடவை குற்றம் பண்ணும் போதே அப்பவே இவங்களுக்கு அதனுடைய விளைவுகள் என்னன்றத லைவா காட்டணும். அப்பதான் இவங்க திருந்துவாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, போன வாரம் நினைக்கிறேன், 7 சிறார்கள் ஒரு சிறுமிய கற்பழிச்சிருக்காங்க. அந்த வழக்குல அவங்க 7 பேரும் மாட்டியிருந்திருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சிறார் சிறையில அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட வளருவாங்க, வளர்ந்து வெளியே வந்துருவாங்க. ஆனா இவங்க பண்ண தப்பை இவங்க உணருவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய தப்புக்கு ஏற்ற தண்டனை நம்மளுடைய சட்டத்தால கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய சட்டத்துல அப்பேற்பட்ட தண்டனை கிடையவே கிடையாது. ஆன் ஸ்பாட் அவனுங்க பண்ண தப்புக்கு கொடூரமான தண்டனையை என்னைக்கு நாம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் தப்பு பண்றவங்களுடைய எண்ணிக்கை குறையும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது எந்த மாதிரியான குற்றமா இருந்தாலும் தப்பு பண்றவங்களுக்கு ஆன் ஸ்பாட் தண்டனை கொடூரமான தண்டனையா இருக்கணும். அப்பதான் அதை பாக்குறவங்களுக்கு பயம் வரும். அந்த தண்டனை என்ன பண்ணணும்னா லைஃப் டெலிகாஸ்ட் பண்ணணும். இது மாதிரியான விஷயத்த இவங்க இதுல இந்த வெப்டூன்ல இருந்து சில விஷயத்த இவங்க இதுல ஆட் பண்ணல. ஆனாலுமே நாடகம் தீ. ஒவ்வொரு எபிசோடும் அப்படி இருக்கும். 10 எபிசோட்ல 3, 5, ஆமா, இந்த 3, 5 எபிசோடு வந்து ரியல் லைஃப் ஈவெண்ட்ல மையப்படுத்தி எடுத்தது. ஏன்னா ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு, ஆமா, ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு நடந்த விஷயத்த மையப்படுத்தி இதை எடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பெண் ஒரு ஆண் மீது என்னை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன்ல இந்த மாதிரி மாத்தி ஃபோர்ஜரி பண்ணி இவங்க குற்றம் சுமத்திடுவாங்க. அவர் வாழ்க்கையை முடிச்சுப்பாரு. ஆனா இங்க ரியல் லைஃப்ல கொரியால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ஆசிரியை மேல என்ன ஹராஸ் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதனால என்ன ஆச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு மன உளைச்சல், அவங்கள எங்க போனாலும் வேலைக்கு சேர்க்கல, அவங்க மேல தப்பான ஒரு ரிமார்க் விழுந்துருச்சு. அதனால அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆனா 2025ஆம் ஆண்டு இது ஃபால்ஸ் கேஸ்ன்னு கொரியாவுடைய அரசாங்கம், கொரியாவுடைய நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனா இவங்க அனுபவிச்ச அந்த வேதனைக்கும் இவங்க சந்திச்ச அந்த அவமானங்களுக்கும் பதில் இதுதானா? கிடையாது. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட பெண், அதுக்கெல்லாம் சாதாரண தண்டனை தான், ரொம்ப மிகப்பெரிய தண்டனை கிடையவே கிடையாது. ஆனா இந்த பெண் பண்ண தவறால ஒரு சக பெண் என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை அவங்க நோக்கி இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை பண்ண அந்த பெண்ணுக்கு கொரியா நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம் என்ன பண்ணிருக்கு? ஒண்ணுமே பண்ணல. இதுதான் சட்டம் கேவலமா இயங்குறதுக்கான மிகப்பெரிய ஆதாரம். கொரியாவிலலாம் நம்மளுடைய சட்டத்தை விட கேவலமான சட்டம் தான் அங்க இருக்கு. அங்க காசு இருந்தா நாம எதை வேணா பண்ணிடலாம். இங்கேயாவது பரவாயில்ல, காசு இருந்தா ஓரளவுக்கு பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு சில குற்றத்தை எல்லாம் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிப்பாங்க. என்ன தண்டனை தான் கிடைக்காது. ஆனா அங்க குற்றம் பண்றவன் யாருன்னே தெரியாத அளவுக்கு அங்க சட்டம் இருக்கு. இதுல இங்க இருக்க பெமினிச பைத்தியத்தால, பெமினிச நோயால பாதிக்கப்பட்ட தற்குறி பெண்ணியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொரியன் பாய்ஸை பார்த்து அவ்வளோ பிடிக்குமா. ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, தப்பே பண்ணாத ஒரு ஆசிரியர் மேல அவர் தன்னை ஹராஸ் பண்ண மாதிரி இவன் என்ன பண்றான்னா சோசியல் மீடியாவில சித்தரிச்சு ஒரு சில விஷயத்த பண்றான். இதனால அந்த ஆசிரியருடைய உயிர் பறிபோகுது. இது சாதாரணமான விஷயமா நாம ஸ்கிரீன்ல பார்த்தாலுமே, ஒரு ரியல் லைஃப்ல நம்ம இந்தியாவிலே இது பெண்களுக்கும் நடந்திருக்கு, ஆண்களுக்கும் நடந்திருக்கு. இங்க சாதாரணமா யாராவது ஒரு போஸ்ட போட்டு அந்த போஸ்ட்ல கேப்ஷன் தப்பா ஏதாவது போட்டாலே அந்த போஸ்டை பார்க்கக்கூடிய பல்வேறுபட்ட கண்கள் இருக்கு. எல்லா பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றது இதுதான். ஏன்னா எல்லாருமே அந்த போட்டோல இருக்க உண்மைத்தன்மையை பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லாருமே எடுத்தடுப்புல பார்த்தது அட ஆமாப்பா அப்படின்னு அதை பார்த்து முடிவு பண்றவங்க தான் இங்க அதிகம். மெஜாரிட்டியா எந்த மாதிரியான பார்வையை வச்சிருக்காங்களோ அதுதான் செல்லுபடி ஆகும். அதனால மெஜாரிட்டியா இருக்கவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஆமாப்பா அவன் கற்பழிப்பு குற்றவாளி தான், ஆமாப்பா அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு, ஆமாப்பா அந்த பொண்ணு தான் ஐட்டம். இது மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜென்ரலா நாம என்ன பண்றோம், டேக் பண்ணிடுறோம். இதனால என்ன ஆகுது, உண்மையாவே தப்பு பண்ணிட்டு
அவங்க தப்பு பண்ணாங்கன்னு விக்டிம்ஸ் யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அதை உண்மையான வழக்கா எடுக்க அரசாங்கமே, இந்த போலீஸே, இந்த நீதித்துறையே தயங்கும். ஏன்னா இங்க என்ன ஆகுது, தப்பே பண்ணாதவங்க மேல தப்பு பண்ணிட்டாங்கன்னு வழக்கு தொடுக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்தியாவுடைய என்சிஆர்பி டேட்டா படி 2017 2022 வரைக்கும் இந்த ஃபால்ஸ் கேசஸ், அதாவது டவுரி கேஸு, கணவன் என்னை அடிச்சிட்டான், டொமஸ்டிக் வயலன்ஸு, மனைவியை சாகரத்துக்கு கணவனுடைய வீட்டார்கள் தூண்டினாங்க, இவங்க என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு இந்த பெண்கள் ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஃபால்ஸ் கேசஸ் 10% மேல உயர்ந்துட்டே வருதுன்னு என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. இது எதை வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெமினிசத்தால இந்திய பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வெளிப்படுத்துது. இந்த வழக்குகள் எல்லாத்தையுமே விசாரிச்சவங்க கடைசியில ஃபால்ஸ் கேஸ் ரிப்போர்ட்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. எல்லா பெண்களும், குறிப்பா இந்த மாதிரி விஷயத்த யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா படிச்ச பெண்கள் அதிகமா பண்றாங்க. ஆனா இப்போ படிக்காத பெண்களும் படிச்ச பெண்களோட உதவியோட இது மாதிரியான விஷயத்த ஆண்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுல இந்த ரேப் நடக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கோ இல்ல குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கோ இத்தனை ரேப் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் ஒவ்வொரு ஆணின் மீதும் தவறான வழக்கு தொடுக்கப்படுது. இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் தான் அங்க கொரியாவில் பெண்கள் பண்ணக்கூடிய மாதிரி காட்டியிருக்காங்க. அது உண்மையா நடந்திருக்கு. அதை பார்த்து அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியாத இந்த ஃபெமினிச கூட்டம் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த ஃபெமினிச பெண்கள் கொரியாவில் குய்யோம்புரோன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மைன்னு பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா உலகம் முழுக்க இந்த நாடகம் ஹிட் அடிச்சிருச்சு. இதனால சீசன் 2 வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த நாடகத்துல காட்டின பெஸ்ட் விஷயம் எதுன்னா, இந்த மாதிரி சொசைட்டியில எப்படி நாம பயன்படுத்துற விஷயங்கள், நாம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களை பாதிக்குது, எப்படி இந்த விஷயத்த செஞ்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம கொடூர மனசோட சில பேரால வாழ முடியுதுன்றதையும் இந்த நாடகம் தெளிவா பிரதிபலிக்குது. இதை பத்தி பேச முக்கியமான காரணம் என்ன, இதுதான். ஏன்னா இந்தியாவில் இது மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குது. ஜூவனல் சிஸ்டம் மூலமா நாம சிறார்களை நல்வழிப்படுத்தல, அவனுங்களை இன்னும் வளரும் குற்றவாளிகளை மாத்திட்டு இருக்கோம். அந்த விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதே அவனுக்கு கொடூரமான தண்டனையை நாம கொடுக்கணும். அந்த தண்டனை லைவ் டெலிகாஸ்டா ஆகணும். அப்பதான் அதை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி தவிர நாம பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சப்கான்சியஸா நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது நம்மளுடைய மைண்ட்ல பதிஞ்சிரும். இதனால என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை ஒருத்தன் தப்பு செய்யறான்னா அதற்கான தண்டனைய லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொடூரமான தண்டனையா நாம கொடுத்து அதை எல்லார் மனசுலையும் பதிய வைக்கணும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஆனா இங்க நாம அதை பண்றதே கிடையாது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இவங்களை செக்ஷுவலி அப்ஜெக்டிஃபை பண்றாங்கன்னு ஒரு உருட்டை உருட்டுவாங்க. ஆனா இன்ஸ்டால இவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வச்சு இவங்களே காட்டினா அது பெண் சுதந்திரமா. இந்த விஷயத்த எவனா கேள்வி கேட்டா அவனை இன்சல்றது, அவனை பூமர்ன்னு சொல்றது. பட் இவங்களுக்கு இது பெண் சுதந்திரம். இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த பெண்களுக்கு உண்டான சட்டத்தை கேவலமா இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இது என்சிஆர்பி டேட்டாலேயே வெளிப்படையா தெரியுது. ஆனாலும் கொரியாவில் இருக்க பெண்கள் மாதிரி இந்தியாவில் இருக்க பெண்களும் இந்த ஃபெமினிச நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாறிட்டு வராங்க. இவங்களுக்கு என்ன தப்பு நடக்குது, அவங்களுக்கு எதிராகவே என்ன நடக்குதுன்னு துளியும் தெரியாம இன்னி வரைக்குமே முட்டாளா தான் இருந்துட்டு வராங்க. டீச்சர் மாணவர்களை கண்டிக்கணும், மாணவர்கள் அதை ஏத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாவில் என்ன நடக்குது, டீச்சர்ஸையே எதிர்க்கிற அளவுக்கு நாம இன்னைக்கு டெவலப் ஆகிட்டோம். 90s கிட்ஸா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம படிக்கும்போது டீச்சர்ஸ் மேல அவ்வளவு பயபக்தியோட இருந்திருப்போம். ஆனா சில பேர் அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களா இருந்திருப்பாங்க. பட் இப்ப அப்படி கிடையவே கிடையாது. இப்ப படிக்கிற யாருக்குமே டீச்சர்ஸ் மேல பயமே கிடையாது. ஆனா இங்கதான் மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடியே குருவை வச்சிருக்கோம். ஆனா குருவை பார்த்து நெக்கலா பேசுறது, குருவை கலாய்ச்சி ரீல்ஸ் போடுறது, குரு கிட்ட நின்று ஏறினா ரயிலு இறங்கினா ஜெயிலு போட்டா பெயிலுன்னு பயங்கரமா நெக்கல் பேச்சு பேசி அதை ஒரு கெத்தாவே நாம மாத்தி அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண லட்சக்கணக்கான கோமாளிகளை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்படி ஒரு சமுதாயம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
அந்த கொரியன் சீரீஸ்ல இருக்கு. ஏன்னா ஜூனியர் ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல இவனுங்க தப்பே பண்ணாலும் இவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடையாது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரியான வேலையை பண்றாங்கன்னு அதை குறிப்பிட்டு அந்த சீரீஸ்ல காட்டியிருக்காங்க. அது மாதிரி இங்க பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் எத்தனை போக்சோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுலயும் சிறார்கள் பண்ண இந்த கேசஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தெளிவா உங்களுக்கு புரியும். நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இளம் தலைமுறை எதை நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, இவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆளும் இல்லை. இன்னொரு விஷயத்த இந்த சீரீஸ்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தனுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது அவன் கட்டுப்பாடோட நல்லவனா அவன் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமானவனா மாத்துறது யாருடைய கடமைன்னு பாத்தீங்கன்னா பெத்தவங்களுடைய கடமைன்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. பெத்தவங்க அதை பண்ண தவறிட்டாங்களா, அதுக்கடுத்து அதை யார் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் அதை முறையா பண்ணணும். அதுலயும் இவங்க அந்த பசங்களுடைய எதிர்காலத்துல மனசுல வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டீச்சர்ஸும் பண்ணலன்னா சமுதாயம் பண்ணணும். சமுதாயமும் பண்ணலன்னா அவன் கெட்டு குட்டிச்செவரா போய் குற்றவாளியா தான் ஆவான்றத தெளிவா காட்டியிருப்பாங்க. அதனாலதான் இந்த சீரீஸ் வந்து சொல்றோம், சூப்பர் சீரீஸ். ஒரு 10 எபிசோடு இருந்தாலுமே எந்த ஒரு எபிசோடுமே நமக்கு தங்குதடை இல்லாம எந்த ஒரு இடத்துலையுமே நம்மள தூங்க வைக்காது, எந்த ஒரு இடத்துலையுமே நம்மள சலிப்பு தட்ட வைக்காம சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அதுல காட்டின எல்லா விஷயமும் உண்மையாவே கொரியாவில் நடந்துட்டு இருக்க விஷயம். கொரியாவில் இப்ப வரைக்குமே அதை கட்டுப்படுத்த முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினிச பைத்தியம் பிடிச்ச, ஃபெமினிச நோய் பிடிச்ச ஆக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நடிக்கும் போது எந்த சீனா இருந்தாலும் இவங்க நடிச்சிருவாங்களாம். நடிச்ச ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு இவங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னதும் ட்விட்டர்ல உட்காந்து, இல்லை ஏதாவது ஒரு சோசியல் மீடியால உட்காந்து, இல்லைன்னா ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது இவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த நேரத்தில் பீரியட் இருந்தது, அது இருந்தும் இவர்கள் என்னை வந்து எதுவும் கேட்காமல் கண்டுகொள்ளாமல் இப்பேற்பட்ட காட்சியை நடிக்க வைத்து விட்டார்கள். ஒரு உருட்ட வேண்டியது. ஒரு உனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும்னு உனக்கு தான் தெரியும். அங்க செட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க மக்களே. நாகரிகமா பெண்களுக்கே இது தெரிய வேண்டிய விஷயம். எல்லா பெண்களுக்குமே தெரியும், நமக்கு நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் இப்படி இருக்கு, நாம இப்படி இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போனா இது மாதிரியான பிரச்சனைகள் ஆகும், அதனால நாம என்னென்ன எடுத்துட்டு போகணுமோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்ன்ற அறிவு பெண்களுக்கு இருக்கணும். செட்ல ப்ரொடியூசர் உனக்கு காசு தந்துட்டான், டைரக்டரோட வேலை படம் எடுக்கிறது. ஆனா அதை அவனுக்கு பண்ணவே கூடாதான். அதை பண்ணாம இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? இவங்க காசும் வாங்கிடுவாங்களாம், சம்பாதிக்கவும் செஞ்சிருவாங்களாம், அங்க இவங்களே அப்ஜெக்டிஃபை பண்ணிப்பாங்களாம். ஆனா இங்க வந்து ஆண்கள் எல்லாம் இப்படித்தானே ஒரு உருட்ட வேண்டியது. இந்த மாதிரி பேசுற எல்லாருமே இந்த ஃபெமினிச அஜெண்டாவில் வரவங்க தான் மக்களே. குறிப்பா பெண்களே இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபெமினிச அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த தற்கொலை பெண்கள் எல்லாருமே ஃபண்டிங்கை வாங்கிட்டு இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய தற்குறிகள் தான். இதுங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ புரளவே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. அதனால அவங்க இஷ்டத்துக்கு எது வேணா பேசுவாங்க. அதையெல்லாம் பேசி அதை உண்மைன்னு நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. உதாரணத்துக்கு ஷில்பா ஷிண்டேன்னு ஒரு ஃபெமினிச கோமாளி, இதுக்கு வாய்ப்பு இருக்காது, இதுக்கு வாய்ப்பு போயிடும்னு ப்ரொடியூசர் மேல தப்பான ஒரு புகாரை கொடுத்துருக்கு. அந்த புகாரால அந்த ஆளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு இந்த தற்கொலை யோசிச்சு பார்த்துருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா யோசிச்சு பார்க்கல. இப்படித்தான் பல பெண்களும் ஏகப்பட்ட ஆண்கள் மேல எந்தவித முகாந்திரமும் இல்லாம ஒரு வெறுப்புக்குனாலும் எமோஷனல் முட்டாள்கள்ன்றதை இவங்க வெளிப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி பொய்யான வழக்குகளை பதிவு செய்யறாங்க. அதுலயும் இன்னும் நிறைய கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பொண்ணை வச்சே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பாவும் அப்பாவுடைய வீட்டை சேர்ந்த சொந்தக்காரர்களும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட கேசஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பல பேருடைய வாழ்க்கையே போயிருக்கு. 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு அது பொய்யான வழக்குன்னு தெரிய வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கூட கேள்வி கேட்க நாதி இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்க கற்பழிப்பு நடக்கிறது உண்மைதான். ஆனா இங்க கற்பழிப்பு நடந்தாலுமே உண்மையான விக்டிம்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் நீதியையும் தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் கேஸ் போடுற இதே பெண்கள் தான். பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான். இந்த விஷயத்த இந்த பெண்கள் மறந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஆண்கள் மேல போடுறதாலதான் இங்க யாருக்குமே நீதி கிடைக்கிறதே கிடையாது. அதனாலதான் பணம் வச்சிருக்கவங்க மட்டும் அதை அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான்.
இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டீச் யுவர் லெசன் நாடகம் காட்டியிருக்கு. எல்லாருமே இந்த நாடகத்தை பார்க்கணும். அதுலயும் ஃபெமினிச பைத்தியம் பிடிச்சிருக்க நீங்க எல்லாருமே அதை பார்க்கணும். பார்த்து அப்போவாவது உங்களால யாராவது பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட இருங்க. அதே மாதிரி ஆண்களும் பார்க்கணும். ஏன்னா நாம பண்ணக்கூடிய செயல் யாரையும் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும்ன்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆட்கள் கிடையாது. டீச்சர்ஸையும் நாம மதிச்சது கிடையாது, அம்மா அப்பாவையும் மதிக்கிறது கிடையாது, சமூகத்தையும் மதிக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே பழமை நாகரிகம் மற்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா நாம எதைத்தான் மதிப்போன்ற ஒரு கேள்வி வரும்போது நாம எதை மதிச்சுட்டு இருக்கோம்? ஸ்வாப்பிங் பண்றதை மதிச்சுட்டு இருக்கோம், யார் கூட வேணா சுத்துறதை மதிச்சுட்டு இருக்கோம், திருமணம் கலந்த உறவுன்னா நம்ம ஜாலியா அதை ஏத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தைய கொண்டு போடுறதுல சந்தோஷமா இருக்கும், ஸ்கூல் படிக்கும் போதே குழந்தை பெத்து குப்பத்தொட்டில போடுறத நாம ஜெனரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், வானவில்ல ஜெனரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி நாம எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி இப்போ ஏற்பட்ட நிலைமையில இருக்கோம். இப்போ நாம திருந்தலைன்னா நம்மளுடைய எதிர்காலம் கேவலமா போயிடும். எலான் மஸ்க் நம்ம இந்தியாவுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளவு கேவலமா போயிருக்குன்னு ட்வீட் பண்ற அளவுக்கு நம்ம கேவலமா போயிட்டு இருக்கோன்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாடகத்தை எல்லாருமே பாருங்க. அறியாத்த மக்களே. Until we meet again.